மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 5 நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும், மேலும் நீர் பாசனத்தினை ஒத்திவைக்கவும். அதிகமான ஈரப்பதத்துடன் கூடிய குறைந்த வெப்பநிலை காணப்படுவதால் நெற்பயிர்களில் பாக்டீரியல் இலைக்கருகள் நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த ஸ்ட்ரெப்டோமைசின் சல்பேட் பிளஸ் டெட்ராசைக்ளின் 300 கிராம் மற்றும் காப்பர் ஆக்சிகுளோரைடு 1250 கிராம் ஹெக்டருக்கு கலந்து தெளிக்கவும். தேவைப்பட்டால் 15 நாட்களுக்கு பிறகு மறுமுறை மழை நின்ற பின் தெளிக்கவும். பனிப்பொழிவு இருப்பதால் நெல்லில் கரிப்பூட்டை நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே ட்ரைசைக்ளோசோல் 20.4 WW பிளஸ் அசாக்சிஸ்ட்ரோபின் 6.8 WWSC 400 மில்லி ஏக்கர் என்ற அளவில் தெளிக்கவும். மழை நின்ற பின் தெளிக்கவும். பூக்கும் பருவத்தில் மக்காச்சோளம் கடந்த வார அதிகப்படியான மண் ஈரப்பதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் விரைவாக வளர்ச்சி பெற இரண்டாவது மேலுரமாக 1 ஹெக்டருக்கு 100 கிலோ யூரியாவும் 25 கிலோ பொட்டாஷ் உரமும் இடவும். அதிக மண் ஈரம் மற்றும் காற்றின் ஈரப்பதம் காரணமாக மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் அதிகமாக தென்படும். இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு அசாக்சிஸ்ட்ரோபின் 18.2% பிளஸ் டைபிக்னோசோல் 11.4% WWSC 0.1% என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். நல்ல வடிகால் வசதி செய்து கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்கவும். மழை நின்ற பின் தெளிக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் வேகமான காற்றின் காரணமாக 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்கள் சாய்வதை தவிர்க்க முட்டு கொடுக்கவும் மற்றும் கரும்பு பயிர்களுக்கு விட்டம் கட்டவும். மிதமான வெப்பநிலை மற்றும் அதிகப்படியான காற்றின் ஈரப்பதத்தின் காரணமாக காய்கறிகளில் பூஞ்சான நோய் தாக்குதல் அதிகரிக்கக்கூடும். முன்னெச்சரிக்கையாக மேன்கோசப் 75% WP 800 கிராம் ஏக்கர் என்ற அளவில் தற்போதைய மழை அமைப்பு விலகிய பின் தெளிக்கவும். சாதகமான வானிலையினை பயன்படுத்தி எதிர்வரும் மழை நீரினை வேறு பகுதிகளில் சேமிக்கும் வகையில் உட்சாய்வாக பாத்தி அமைக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்திற்கு இரண்டாவது முறையாக யூரியா 650 கிராம் மற்றும் சூப்பர் பாஸ்பேட் 1 கிலோ மற்றும் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 1 கிலோ கலந்து தற்போதைய மழை அமைப்பு விலகிய பின்பு இடவும். பருவமழை காலங்களில் புதிதாக முளைத்து வரும் புற்களை மேய்வதனால் செம்மறி ஆடு, ஆடு, மாடு மற்றும் கறவை மாடுகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் நாட்களில் மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் வயல்களில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும். வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரவும். வடிகால் வாய்க்கால்களை பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழை நீரை எளிதாக வடிப்பதுடன் மழை நீரை சேமிக்கவும் முடியும். பயிர்களுக்கு உரம் இடுவது மற்றும் பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும். பண்ணை கருவிகள், இயந்திரங்கள், மின்கலங்கள் போன்றவற்றை தண்ணீர் தேங்காத இடங்களில் பாதுகாப்பாக வைக்கவும். வரும் நாட்களில் மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். பழ மரங்களில் காற்று புகும் வகையில் கிளைகளை வெட்டிவிட வேண்டும். காற்று மற்றும் மழையால் கரும்பு பயிர் சாயாமல் இருக்க விட்டம் கட்டி மண் அணைக்கவும். கால்நடைகளை உயர்ந்த பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்யவும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர் மழையால் பயிர்கள் சேதமடையக்கூடும் என்பதால் வயல்களில் நீர் தேங்குவதை தடுக்க முறையான வடிகால் வசதிகள் இருப்பதை உறுதி செய்யுமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மருந்து தெளித்தல் மற்றும் உரம் இடுவதை ஒத்திவைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இருப்பினும் உள்ளூர் வானிலைக்கு ஏற்ப மருந்து தெளிக்குமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பயிரை பாதுகாக்க நீர் மட்டத்தை பராமரிக்க அறிவுறுத்தப்படுகிறது மற்றும் உரமிடுவதை ஒத்திவைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதிக காற்றினால் பயிர் சேதமாகலாம். எனவே விவசாயிகள் பயிரை பாதுகாக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கால்நடை கொட்டகை கட்டமைப்பின் உறுதித்தன்மையை உறுதி செய்து கொட்டகையை சுற்றி நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஈரப்பதம் மிக அதிகமாக இருப்பதால் போதுமான குடிநீர் வழங்க வேண்டும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. அதிக மழை காரணமாக நெற்பயிர் மூழ்குவதற்கும் புகையான் தாக்குதல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. முறையான வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். விதைத்தல், உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற பணிகளை ஒத்திவைக்கவும். வாழை கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி பயிர்களை சேதப்படுத்தாத அளவில் தேவையான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தவும். மழை நாட்களில் உரம், பூச்சிக்கொல்லி, பூஞ்சை கொல்லி மருந்து தெளிப்பதனை தவிர்க்கவும். தக்காளி நிலத்தில் சரியான வடிகால் வசதியினை ஏற்படுத்தவும். விதைத்தல், உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற பணிகளை தவிர்க்கவும் அல்லது ஒத்திவைக்கவும். முதிர்ந்த காய்கள் அல்லது பழங்கள் நிலத்திலேயே வீணாவதை தவிர்க்க
உடனடியாக அறுவடை செய்து பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். கத்தரி. கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் விளை நிலங்களில் மழைநீர் தேங்கி பயிர்களை சேதப்படுத்தாத அளவில் தேவையான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தவும். மழை நாட்களில் உரம், பூஞ்சை கொல்லி, பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும். கொடிவகை பயிர்கள். கனமழை மற்றும் காற்று காரணமாக கொடிவகை பயிர்களில் பந்தல் கம்பி மற்றும் கால்கள் முறிந்துவிட வாய்ப்புள்ளது. பந்தல்களில் துருப்பிடித்து பழுதடைந்த கம்பிகள் மற்றும் தூண்களை கண்டறிந்து சரி செய்யவும். போதுமான முட்டுகளை கொடுக்கவும். தென்னை. அடுத்த சில நாட்களுக்கு அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னையில் காய்ந்த மற்றும் முதிர்ந்த காய்களை பறித்துவிடவும். பழைய காய்ந்த மட்டைகளை அகற்றிவிடவும். முறையான வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட் துரு ஈ மேலாண்மைக்கு விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட்ரினிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்திட வேண்டும். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்து ஆலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மஞ்சள் நடவு செய்துள்ள விவசாயிகள் வரும் நாட்களில் பெய்யும் மழையினை பயன்படுத்தி 1 ஏக்கருக்கு 200 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் தலா 5 கிலோ அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா மற்றும் ட்ரைகோடர்மா விரிடி கலந்து தூரில் இடுவதால் கிழங்கு அழுகல் நோய் தாக்குதல் குறைந்து பயிர் வளர்ச்சி மேம்படும். பயிர் வகை பயிர்களில் மகசூலை அதிகரிக்க ஏக்கருக்கு 2 கிலோ TNAU பயிர் ஒண்டர் 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவம் கலந்து இலை வழி தெளிப்பு செய்ய வேண்டும். சின்ன வெங்காயம் நடவு செய்துள்ள விவசாயிகள் 2 மாதம் வரை 20 நாட்களுக்கு ஒரு முறை ஏக்கருக்கு 200 கிலோ தொழு உரத்துடன் தலா 4 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி, பேசிலஸ் சப்டிலஸ் மற்றும் வேம் கலந்து தூரில் இடுவதால் வெங்காய வளர்ச்சி மேம்பட்டு குமிழ் அழுகல் நோயினை தவிர்க்கலாம். காய்கறி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காய்கறி நுண்ணூட்ட கலவையை லிட்டருக்கு 3 - 5 கிராம் என்ற அளவில் கலந்து இலைவழி தெளிப்பாக பூ மற்றும் காய் பிடிக்கும் தருணத்தில் தெளிப்பு செய்ய வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். நெற்பயிர் அதிகப்படியான நீரினில் மூழ்கியிருந்தால் உடனடியாக வடிகால் வசதியினை ஏற்படுத்தி நீரினை வடித்த பின்பு 1 ஹெக்டருக்கு 100 கிலோ யூரியாவை இடவும். மேலும் பயிர் விரைவில் வளர்ச்சி பெற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ரைஸ் ப்ளூம் என்ற பயிர் வளர்ச்சி யூக்கினை இலைவழி தெளிப்பாக தற்போதைய மழை அமைப்பு விலகிய பின்பு தெளிக்கவும். மஞ்சளில் கிழங்கு அழுகல் நோயினை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்க வேண்டும். மழை காலத்தில் காண்டாமிருக வண்டினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 2 ரைனோலூர் இனக்கவர்ச்சி பொறிகளை அமைக்க வேண்டும். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டு கொடுக்க வேண்டும். வேர் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்க வேண்டும் மற்றும் செடிகள் சாயாமல் இருக்க ஊன்றுகோல் அமைக்க வேண்டும். மிதமான மழையுடன் காற்று வீச வாய்ப்புள்ளதால் வாழை மரங்கள் முறிய வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் 5 மற்றும் 5 வயதிற்கு அதிகமாக இருக்கும் மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. காற்றின் வேகம் இருப்பதால் வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டு கொடுக்கவும். மழை இருப்பதினால் உரங்கள் மற்றும் மருந்துகள் தெளிப்பதை தவிர்க்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். நுண்ணுயிரினால் வேர் அழுகல் நோய் வராமல் பாதுகாக்க நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். மழை நீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி செய்ய வேண்டும். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம்.